نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் இல்ல அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹுடைய இறுதி தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அன்னாருடைய உத்தம நண்பர்களான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மறுமை நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற அனைத்து ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனையுமே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நிஅமத்துகள் என்பதை அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அருட்கொடைகளும் அல்லாஹ்விடமிருந்தே உங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது என்று குறிப்பிடுகிறார். நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகளாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நமக்கு வாய்க்கப்பெற்றிருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கலாம், பொருளாதார வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் வாழுகின்ற சூழல் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துமே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்காக தந்த அருட்கொடைகள் என்ற உணர்வை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அருட்கொடைகளை செய்த அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக, அந்த அல்லாஹுடைய நினைவோடு எப்போதும் நம்முடைய வாழ்நாளை கழிப்பவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களுடைய பண்பாகவும் இருந்து வந்திருக்கிறது, நல்லடியார்களுடைய பண்பாகவும் இருந்து வந்திருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்முறையிலே நமக்கு பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா மற்றொரு வசனத்திலே சொல்லுகின்ற போது, வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த உலகத்திலே செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால் அவற்றை உங்களால் எண்ணி கணக்கிடவே முடியாது என்று அல்லாஹு தஆலாவே சொல்கிறார். அந்த அளவுக்கு அதிகமான அருட்கொடைகளை இந்த உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவற்றை பல சந்தர்ப்பங்களில் நினைத்து பார்க்காததன் காரணமாக அல்லாஹ்வை சில கட்டங்களில் மறந்து விடுகிறோம். அவனுடைய நினைவில் இருந்து மறந்து வாழ்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களை பற்றி சொல்லுகின்ற போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய முதலாவது ரசூல் அவர்கள்தான். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒருவராகவும் இருந்தார்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கு பின்னால் வந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது அதே மாதிரியான ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். ஷாக்கிரல் லிஅன்உமிஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைக்கப்பெற்ற அத்தனை அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒருவராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நபிதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போதும் கூட எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய அந்த அருட்கொடைகளை நினைவு கூறுகிறார்கள். தனக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கின்ற பெரும் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். ஜின்களை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். தான் நினைப்பதை செயற்படுத்துகின்ற பேராற்றலை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தனை ஆற்றல்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைய உலகத்தில் நாம் எந்த ஒரு மனிதனோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு, எந்த பெரிய பதவிகள் படைத்த ஒரு மனிதனோடும், எந்த பொருளாதார வளம் படைத்த ஒரு மனிதனோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளங்களும் வசதிகளும் பேராற்றலும் படைத்த ஒரு நபியாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அந்த நபி கூட எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இவை அனைத்துமே அல்லாஹ் எனக்கு தந்த அருட்கொடைகள். ஏன் அவற்றை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், இந்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்தி வாழ்கிறேனா அல்லது அவனை மறந்து வாழ்கிறேனா என்பதை பரீட்சிப்பதற்காக வேண்டித்தான் இத்தனை அருட்கொடைகளையும் அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறான் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தார்கள். அல்லாஹ்வை அவர்கள் நன்றியோடு நினைத்து பார்த்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல்மார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்துவிட்ட நமது தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வேளைகளிலே நீண்ட நேரம் கால் கடுக்க தங்களுடைய கால் பாதங்களிலிருந்து நீர் வடிகின்ற அளவுக்கு நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள். இரவு வணக்கத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். அப்போதெல்லாம் அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களை இவ்வளவு சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டும்? உங்களுக்குத்தான் அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கிறானே, அப்படி இருக்கின்ற போது ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு அல்லாஹுக்கு வணக்கங்கள் புரிகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியாராக இருக்கக்கூடாதா என்று கேட்பார்கள். ஆக இந்த நபிமார்களுடைய இந்த சம்பவங்களில் இருந்து நாம் பெறுகின்ற பாடம் என்னவென்றால், நபிமார்கள் எல்லோருமே தங்களுக்கு கிடைத்த அருட்கொடைகளை அல்லாஹுடைய அருட்கொடைகளாக அவர்கள் பார்த்தார்கள். அதனால் அல்லாஹை மறக்காமல் நான் வாழ வேண்டும், எந்த சந்தர்ப்பத்திலும் அவனுடைய நினைவோடு எந்த நிமிடத்தையும் எந்த நாளையும் எந்த பொழுதையும் கழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு இந்த சம்பவங்கள் உணர்த்தி நிற்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இந்த நபிமார்களுடைய இந்த உயர்ந்த பண்பாட்டுக்கு மாற்றமான ஒரு பண்புதான் நபிமார்களுக்கு எதிராக இருந்த காவிர்களுடைய,
அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுடைய பண்பாக இருக்கும் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறான். நபிமார்களுடைய பண்பு அல்லாஹுடைய அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தி வாழ்வதென்றால், அவர்களுக்கு எதிரான மக்கள், நபிமார்களை எதிர்த்து வாழ்ந்த காபிர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் முதலாவது தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அருட்கொடைகள் அல்லாஹுடைய அருட்கொடைகள் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். அப்படித்தான் உணர்ந்தாலும் தேவைக்கு மாத்திரம் அவர்கள் அல்லாஹை நினைத்து விட்டு, தேவை முடிந்து விட்டால் அல்லாஹை மறந்து விடுபவர்களாக அந்த மனிதர்கள் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறது. பல வசனங்களை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். சூரா அன்-நஹ்லிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், சும்ம இதா மஸ்ஸகுமுல் துர்ரு ஃபைலைஹி தஜ்அரூன். உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி கோருகிறீர்கள். சும்ம இதா கஷஃப துர்ர அன்கும், அந்த கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்கிவிட்டால் இதா ஃபரீகும் மின்கும் பிரப்பிஹிம் யுஷ்ரிகூன், உங்களில் ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வை இணை வைப்பவர்களாக, அல்லாஹ்வை மறந்து விடுபவர்களாக மாறிவிடுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், ஃபஇதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். நீங்கள் அவர்கள், அதாவது ஒரு சாராரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார், அவர்கள் கப்பலில் ஏறிவிட்டால், கப்பல் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு ஒரு உதாரணமாக சொல்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற எந்த ஒரு வசதி வாய்ப்பையும் இந்த கப்பலுக்கு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் கப்பலில் ஏறிவிட்டால் அல்லாஹ்வை அவர்கள் அழைக்கிறார்கள், தூய்மையோடு அழைக்கிறார்கள். ஏன்? அந்த பயணத்தில் அவர்கள் கஷ்டமில்லாமல் அவர்கள் சென்று கரை சேர வேண்டும் என்பதற்காக. அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. கப்பலில் ஏறிவிட்டால் கரை சேர்வோமா இல்லையா என்பது நம்பிக்கையற்ற விடயம். எனவே இங்கே அல்லாஹ் தேவைப்படுகிறான். கப்பலில் ஏறிவிட்டால் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி தேவைப்படுகிறது. எனவே அல்லாஹை நீங்கள் அழைக்கிறீர்கள். உங்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் அவனை மறந்து அவனுக்கு இணை கைப்பற்றவர்களாக மாறிவிடுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சூரத்துல் இஸ்ராயிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَإِذَا مَسَّكُمُ الضُّرُّ فِي الْبَحْرِ ضَلَّ مَنْ تَدْعُونَ إِلَّا إِيَّاهُ. உங்களுக்கு கடலிலே செல்லுகின்ற போது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஒரு தொழிலிலே ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், நீங்கள் பதவியில் அமர்ந்திருக்கின்ற போது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், வாழ்க்கையிலே ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதனால் அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கிறீர்கள். நீங்கள் யாரையெல்லாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு சென்று வருகின்ற சட்டத்தில் அல்லாஹ் மாத்திரம்தான் எனக்கு உதவியாளர், அவன் மாத்திரம்தான் எனக்கு துணை என்ற நிலை வருகின்ற போது அவனை நீங்கள் அழைக்கிறீர்கள். கரைக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்து விடுகின்ற போது இப்போது உங்களுக்கு அல்லாஹ் தேவைப்படவில்லை, எனவே அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள். மனிதன் நன்றி மறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். சூரா யூனுஸிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், وَإِذَا مَسَّ الْإِنسَانَ الضُّرُّ دَعَانَا لِجَنبِهِ. மனிதனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவன் எங்களை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான் தெரியுமா? ஒரு சாய்ந்து படுத்துக் கொண்டு அழைக்கிறான். தூங்குகின்ற போது அவன் என்ன செய்கிறான்? தன்னை காப்பாற்றுபவன் யாரும் இல்லை என்ற நிலை வருகின்ற போது அவன் தூக்கத்திலே ஒரு சாய்ந்து படுத்துக் கொண்டு அவன் எங்களை அழைக்கிறான். அதற்கு முடியாவிட்டால் எழுந்திருந்து கொண்டு அவன் எங்களை அழைக்கிறான். அதற்கு முடியாவிட்டால் அவன் எழுந்து நின்று அழைக்கிறான். ஆனால் அவனுடைய கஷ்டத்தை, துயரத்தை நாங்கள் நீக்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்து விட்டால், அவனுக்கு நிம்மதியை கொடுத்து விட்டால், அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து விட்டால் அவன் எப்படி ஆகிவிடுகிறான் தெரியுமா? அவனுக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படவில்லை, அவன் எங்களை அழைக்கவும் இல்லை என்பது போன்ற ஒரு நிலைக்கு அவன் வந்து விடுகிறான். ஒட்டுமொத்தமாக அவன் மறந்து விடுகிறான் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய நிலைமையை பற்றி சொல்கிறான். அதுக்குரிய சகோதரர்களே, சூரா பனி இஸ்ராயீலிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார்,
நாங்கள் மனிதனுக்கு ஏதாவது அருட்கொடைகள் செய்தால் அவன் எங்களை புறக்கணித்து விடுகிறான். எங்களிலிருந்து அவன் தூரமாகி விலகி சென்று விடுகிறான். ஏன்? அவன் அனுபவிப்பது இப்போது சுகம், அவன் அனுபவிப்பது இப்போது வளம், அவன் நல்ல வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், நல்ல பொருளாதார வளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், பெரும் பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கிறான், நல்ல செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே அவனுடைய எண்ணத்தில் அல்லாஹ் வருவதில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால், ஒரு தோல்வி வந்து விட்டால், ஒரு திடுக்கம் வந்து விட்டால் என்ன செய்கிறான்? நீண்ட பிரார்த்தனையில் அவன் திளைத்து விடுகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்படி பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் யாருடைய நினைவுக்கு வர வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன், அவன் தான் நம்மை பாதுகாப்பவன், அவன் தான் நமக்கு அனைத்தையும் தருபவன் என்று ஏற்றுக்கொண்ட நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நினைவூட்டல்களாக, எச்சரிக்கைகளாக அமையப்பெற வேண்டும். அவை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அல்லாஹை மறந்து வாழுகின்ற தருணங்கள் வரும், அல்லாஹுடைய ஞாபகத்தில் இருந்து தூரமாகி போகின்ற கட்டங்கள் வரும். அந்த கட்டங்களின் போதெல்லாம் அல்லாஹை நினைத்து பார்க்கின்ற வசனங்களாக இந்த வசனங்கள் நமக்கு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி அல்லாஹை மறந்து விடுகின்ற ஒரு நிலையில் தான் நம்மில் பலர், நம்மில் பெரும்பாலும் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நம்மை அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறது. நம்முடைய தொழிலும், நம்முடைய வாழ்க்கை சூழலும், நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும், இந்த உலகம் முழுக்க எப்படி ஆகி இருக்கிறது என்றால், படைத்தவனை மறந்து போகின்ற அளவுக்குத்தான் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறது. ஆனால் ஈமான் கொண்ட மக்களாகிய நாம் ஒருபோதும் அவனுடைய நினைவிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது. அடிக்கடி அல்லாஹ்வை நினைப்பவர்களாக, அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பவர்களாக, அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல்களாக இந்த சம்பவங்கள், இந்த வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இல்லாமல் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை எந்த கட்டத்திலும் நினைத்து வாழுகின்ற நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் அல்லாஹுடைய அருட்கொடைகளை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காற்றாக இருந்தாலும், நாம் உண்ணுகின்ற உணவாக இருந்தாலும், நாம் அருந்துகின்ற நீராக இருந்தாலும், நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், அனைத்துமே அல்லாஹுடைய அருட்கொடைகள். இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த அருட்கொடைகளுக்கு, அந்த அருட்கொடைகளை புரிந்த அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக, அவனை எப்போதும் மறக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், யாராவது ஒருவர் நம்மிடத்திலே வந்து உதவி கேட்கின்ற போது, தேவைக்கு என்றால் வருவீர்கள், தேவை முடிந்து விட்டால் எங்களை மறந்து விடுவீர்கள் என்று பொதுவாக எல்லோருமே சொல்லிக் கொள்வோம். நமக்கு இன்னொரு மனிதர் இப்படி நடந்து கொள்ளுகின்ற போது நமக்கு பிடிப்பதில்லை. தேவைக்காக நம்மிடத்தில் வந்து நம்மோடு அண்டி இருந்து அவருடைய தேவைகளை எல்லாம் முடித்து சென்று விட்டதற்கு பிறகு, நம்மை தேவையில்லாத சந்தர்ப்பத்தில் அவருடைய தேவைகள் முடிந்ததற்கு பிறகு நம்மை மறந்து விடுகின்ற மனிதர்களை பற்றி நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் எப்படி நினைக்கிறோம்? நன்றி கெட்டவன் என்று நினைக்கிறோம். தேவைக்கு மாத்திரம் என்னை பயன்படுத்திக் கொண்டான் என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், ஏற்கனவே நான் ஓதி காட்டிய அந்த வசனங்களில் இருந்து அல்லாஹ்வை நாம் தேவைக்காக மாத்திரம்
பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒருவனாக நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவைகள் இருக்கின்ற போதும், கஷ்டங்கள் வருகின்ற போதும், துன்ப துயரங்கள் வருகின்ற போதும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். இன்பமான வாழ்க்கை, சந்தோஷமான நிம்மதியான ஒரு சூழல், தலைக்கு மேலே பொருளாதார வளம், பெரும் பதவி, பெரிய படிப்பு என்ற நிலையிலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று பெரும் பல மனிதர்களை பார்த்தால் பட்டங்களோ பதவிகளோ இல்லாத சந்தர்ப்பத்தில் தொழுவார்கள், பள்ளிவாசல்களுடன் தொடர்பாக இருப்பார்கள், பல அமல்களில் ஈடுபடுவார்கள், பணிவோடு நடந்து கொள்வார்கள். ஆனால் பட்டமோ பதவியோ வந்துவிட்டால் பள்ளிவாசலுக்கும் அவர்களுக்கும் நீண்ட தூரம் ஏற்பட்டு விடுகிறது. அமல்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பெரும் இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. அது மாத்திரமல்ல, பட்டம் பதவிகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் புற மனிதர்களோடு பணிவாக நடந்து கொள்கிறார்கள், கனிவாக பேசுகிறார்கள். ஒரு பெரிய பதவி வந்துவிட்டால் பிற மனிதர்களை இழிவாக நோக்குகிறார்கள், பிற மனிதர்களோடு ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார்கள், தங்களுடைய பதவியை முன்னிறுத்தி மற்றவர்களை இழிவுபடுத்துகிறார்கள். எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நபிமார்களுடைய பண்பு அல்ல. நபிமார்கள் நல்லடியார்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் எல்லா நிலையிலும் ஒன்றாக இருந்தார்கள். இன்பமான நிலையிலும் ஒன்றாக இருந்தார்கள், ஒரே மாதிரி இருந்தார்கள். கஷ்டம் வருகின்ற போது ஒரே மாதிரி இருந்தார்கள். எனவே மனிதர்களோடு நாம் நடக்கின்ற போது கூட நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவதனுடைய ஒரு அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போலதான் பொருளாதார வசதி வாய்ப்புகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பெரும் அமல்களில் திளைக்கிறார்கள், ஹலால் ஹராம் பேணி வாழுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொருளாதார வளத்தை கொடுத்து விட்டால் அடுத்த கட்டம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் போகிறது. எப்படியாவது உழைத்து விட வேண்டும் என்று ஹலாலா ஹராமா எதுவும் தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சந்தோஷமாயிரு, பி ஹாப்பி, சந்தோஷமாயிரு, எப்படி வேண்டுமானாலும் உழைக்கலாம் என்ற ஒரு கட்டத்துக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை மறந்து போன ஒரு நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாவற்றுக்கும் சாராம்சம் சொல்வது போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. எந்த கட்டத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பேணி வாழுங்கள், அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்தால் யஹ்ஃபதுக, அல்லாஹ்வும் உங்களை எல்லா கட்டத்திலும் பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக. திரும்பவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு முன்னால் நீங்கள் காண்பீர்கள். அது நமக்கு விளங்காது. ஒரு கஷ்டம் வருகின்ற போது, ஒரு தேவை வருகின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அது நமக்கு விளங்காத புறத்திலே வரும். எப்போது வரும் என்றால் அல்லாஹ்வை நாம் நினைத்து வாழுகின்ற போது மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய உதவியை இந்த உலகத்தில் காணலாம். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், தஅர்ரஃப் இலைஹி ஃபிர் ரஹா. நீங்கள் செல்வச் செழிப்போடு இருக்கின்ற போது, சுகமாக வாழுகின்ற போது, இன்பத்தில் இருக்கின்ற போது அல்லாஹ்வை நீங்கள் நினைத்து பாருங்கள். சந்தோஷம் வருகின்ற போது அல்லாஹ்வை மறக்கின்ற நிலை வந்துவிடக் கூடாது. வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது அல்லாஹ்வை மறக்கின்ற நிலை வந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஅர்ரஃப் இலைஹி ஃபிர் ரஹா. சந்தோஷத்தில், இன்பத்தில், கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கட்டத்தில் அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது அல்லாஹ் உங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஃமின்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே
அல்லாஹ் எனக்கு தந்தவை, அது எதுவாகவும் இருக்கலாம். அல்லாஹ் எனக்கு தந்தவை என்பதை எப்போதும் உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹுக்கு நாம் நன்றியுடையவர்களாக எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும். தேவைக்காக மாத்திரம் மனிதர்களை பயன்படுத்துவது போல அல்லாஹையும் நாங்கள் பயன்படுத்திவிடக் கூடாது. தேவைகள் இருக்கின்ற போதும் தேவை இல்லாத போதும் அல்லாஹுடன் நாம் சரியான உறவை பேணிக் கொள்ள வேண்டும். மக்களோடு எனக்கு பொருளாதார வசதி இருக்கிறது, பெரும் பதவியில் நான் இருக்கிறேன், பெரும் படிப்பு படித்திருக்கிறேன் என்பதற்காக மக்களை புறக்கணித்து அல்லாஹ்வை மறந்து மக்களுடன் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது. அது இந்த உலகத்திலே அல்லாஹுடைய எதிரிகள், ஷைத்தானுடைய கூட்டாளிகள் இந்த உலகத்தில் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அப்படி நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அது இந்த உலகத்திலும் நமக்கு இழிவை கொண்டு வரும். நாளை மறுமையில் அதைவிட பெரிய இழிவான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற, அவனுடைய அருட்கொடைகளுக்கு எப்போதும் நன்றியுடையவர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.